ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வானல் நல்லா சூடானது நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 2 பச்சை மிளகா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடயே நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடயே ஒரு சின்ன தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கின வாட்டி சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா வாசம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசம் போட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்துக்கிறேன். முட்டை நல்லா வதங்கின வாட்டி தேவையான அளவு நான் சாதம் போட்டு கிளறி எடுத்துக்கிறேன். அது கூடயே கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ரைஸ் ரெடி. சிம்பிளாக தான் இருக்கும். வீட்டில் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.